ஓணம் ஸ்பெஷலுக்கு பாலடை பாயசம். இந்த பாலடை பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணதுங்க. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா 2 ஸ்பூன் பச்சரிசி மாவும் 1 ஸ்பூன் நெய்யும் 1 பிஞ்ச் சால்ட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 3த்தையும் கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கரைச்ச மாவை அதில் ஊற்றி விட்டுட்டு இட்லி சட்டியில் வச்சு 2 மினிட்ஸ் ஆவி கட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன க்யூபாக வெட்டி எடுத்திங்கன்னா வீட்டிலே பாலடை ரெடி ஆகிடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த 1 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சுகர், கூடவே 2-3 ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2-3 ஸ்பூன் நெய் விட்டு அதில் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு இந்த காய்ச்சின பாலையும் அதில் ஊற்றிட்டு சுகர் பவுடரையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் 2 ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க்கையும் போட்டு அப்படியே சிம்மிலே வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா பாலடை பாயசம் ரெடி ஆகிடும்.